பெருமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்ட மக்களுக்கு 15,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். விடியா அரசு அறிவித்துள்ள 6,000 ரூபாய் மிகவும் குறைவு என்பதால் நிவாரணத்தை உயர்த்தி வழங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். தென் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் நோய் தொற்று பரவாமல் இருக்க சிறப்பு மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும். சுகாதார பணிகளை உடனடியாக துவங்க விடியா அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தல். தென் மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். அதிமுக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 36வது நினைவு தினம். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் மரியாதை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உறுதிமொழி ஏற்பு. புரட்சி தலைவர் புரட்சி தலைவியின் வழியில் சென்று நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி மகுடத்தை சூடுவோம் என சூளுரை. நாடாளுமன்ற தேர்தலை புரட்சி தலைவருக்கு மரியாதை செலுத்த அலைகடலென திரண்ட அதிமுக தொண்டர்கள் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற மக்கள் திலகத்திற்கு மரியாதை செலுத்தினர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50ஆம் ஆண்டு நினைவு தினம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அரணாக அதிமுக என்றென்றும் திகழும் என உறுதி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களை திமுக துளியும் கண்டுகொள்ளாத நிலையில் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்து உதவிக்கரம் நீட்டியிருக்கிறது அதிமுக. கோவையிலிருந்து 35 லட்சம் ரூபாய் மதிப்புடைய நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார் முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி. அதிமுகவுக்கு நாளுக்கு நாள் பெருகும் மக்களின் ஆதரவு. கோவை நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக அமமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் எப்போது அதிமுக ஆட்சி மலரும் என்று மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். கழகத்தில் புதிதாக இணைந்தவர்கள் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. எப்போது தேர்தல் வந்தாலும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி மீண்டும் மலரும். கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி சூளுரை. நகைச்சுவை நடிகரும் கழக நட்சத்திர பேச்சாளருமான போண்டாமணி மறைவுக்கு பொதுச் செயலாளர் இரங்கல். போண்டாமணியை இழந்து வாடும் குடும்பத்தினர் திரைத்துறையினருக்கும் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாக இரங்கல் செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதிக்கு சென்ற தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் மாவட்ட ஆட்சியரின் வாகனத்தை மறித்த பொதுமக்கள். வெள்ள பாதிப்பின் போது உணவின்றி தவித்த தங்களை ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை என வாக்குவாதம். புயல்கள் குறித்து வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கைகளால் பெருமளவு உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. திமுகவினரின் திட்டமிட்ட விமர்சனங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் பதிலடி. வானிலை ஆய்வு மையம் உலக தரத்திற்கு ஒப்பானது. அர்ப்பணிப்புடன் இயங்கும் பணியாளர்களை புண்படுத்தும் விதமாகவும் இந்திய தொழில்நுட்பத்தை இழிவுபடுத்தும் விதமாகவும் தவறான விமர்சனங்களை தவிர்க்குமாறும் வானிலை ஆய்வு மையம் வேண்டுகோள். தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதியை கோடிக்கணக்கில் நிலுவை வைத்திருக்கும் நகராட்சிகள். தொழிலாளர்களின் உழைப்பை உறிஞ்சி PF தொகையை ஆட்டையை போடுவதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி.
அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் தனியார் பேருந்துகளை நாடும் நிலைக்கு தள்ளப்படும் அவலம். போக்குவரத்து கழகத்தின் அலட்சியத்தை சாதகமாக்கி கட்டண கொள்ளையில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளால் பயணிகள் அதிர்ச்சி. சென்னை சிறுசேரி அருகே ஐடி பெண் ஊழியர் கொடூர கொலை. எரித்து கொலை செய்த முன்னாள் காதலன் கைது. குதிரைவாளி என்ற பெயரில் விவசாயிகளுக்கு வழங்கிய விதை புல்லாக முளைத்த அவலம். எதிலும் மெத்தனம், யாரும் நம்மை கேள்வி கேட்க முடியாது என்கிற நிலையில்தான் இன்றைய நாடக மாடல் திராவிட முன்னேற்ற கட்சியின் ஆட்சி உள்ளது என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனை.